வணக்கம் நண்பர்களே, இது Tamilherbs360. நான் உங்களுடன் வேலு சிவதனீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகையோட பெயர் முக்கிரட்டை அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி தான். இந்த முக்கிரட்டையானது பார்த்தீங்கன்னா வறண்ட பிரதேசத்துலேயும் அதிகமாக வளரும். இதுக்கு தண்ணியெலாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில், காடுகளில் ரொம்ப வளர்ந்து கிடக்கும். ஆனால் இதோட பயன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயன். இதை மூலிகையில் ஒரு அரசனை கூட சொல்லலாம். ஆனால் இந்த மூலிகையை யாருமே அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. வாங்க, அப்படிப்பட்ட மூலிகை என்னென்ன பயன், என்னென்ன மருத்துவ பயன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த முக்கிரட்டையானது இலைகள் பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பின்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேன், இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கும். அப்புறம் இதோட பூக்கள்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். இவ்வளோ சிகப்பாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் பூ பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ இதுதான் முக்கிரட்டை. இந்த முக்கிரட்டைக்கு பார்த்தீங்கன்னா வேறு பேர் நிறையா இருக்குது. புட்பகம், முக்குரட்டை, இரத்த புட்பிகா, அப்புறம் புனர்நாவா அப்படின்னு பார்த்து நிறைய பேர் இருக்குது. இந்த முக்கிரட்டையானது நிறைய நோய் தீர்க்கும் மருத்துவங்களில் பயன்படுத்துகிறது. ஆனால் நம்ம ஊரில் இதை பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இந்த மூலிகை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வயல்வெளியில் பாருங்கள், ரோட்டில் போகும்போது பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த கீரையை எடுத்துகிட்டு போய் சமையலை சேர்த்து பயன்படுத்துங்க. இந்த முக்கிரட்டை எப்படி நீங்கள் சமையலில் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கீரையை சமைக்கிற மாதிரியே தான் இந்த முக்கிரட்டையானது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முக்கிரட்டை கீரை எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு, உப்பு, தக்காளி, மிளகு இதெல்லாம் செஞ்சு சேர்த்து ஒரு சாதாரண நம்ம கீரை கரைகிற மாதிரியே நீங்கள் கடைஞ்சி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நோய் தீர்க்கும் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் வர வாத நோய் அப்படின்னு வாத நோய் பார்த்தீங்கன்னா, அந்த வாத நோய் இப்போ தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாத நோயை கட்டுக்குள்ள வச்சுருக்கோம் இந்த முக்கிரட்டை. இந்த முக்கிரட்டை அப்படிங்கிறத ஒரு அமிர்த சஞ்சீவினே சொல்லலாம். இதோட வேர்பகுதி எடுத்து நீங்கள் பாலில் ஒரு 48 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரைதிரை, மூப்பு அத்தனையுமே போயிடும் அப்படிங்கிறது சித்தர் பாடல்கள். இது நானும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். அதை சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலை, அந்த வேரை எடுத்து அந்த பாலில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு விடிஞ்சு அந்த பாலை குடிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். தேவாமிர்தத்தை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த குளுக்கோஸோட அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த கீரையை பார்த்தா எங்கேயும் விடாதீங்க. அதுக்கப்புறம் இதோட வேர்பகுதி ரொம்ப சத்துள்ளது. அதை நீங்கள் பாலில் கலந்து குடிச்சு வரும்போது உங்களுக்கு அத்தனை சத்து கிடைக்கும், அத்தனை பயன் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த முக்கிரட்டை ரத்தத்தில் உள்ள யூரியா அளவை கட்டுக்குள் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரை நோயை தடுக்குது, தசைப்பிடிப்பு, வாத நோய், தேகப்பொழிவு மற்றும் மூச்சுக்குழல் விரிவாக்கம், ஆஸ்துமா, சிறுநீரக செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா கெட்டுப்போன சிறுநீரகத்தை மறுபடியும் ரீஃபங்க்ஷன் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி நிறையா மருத்துவ பயன்கள் இந்த செடிக்கு உள்ளது. அதனால் இந்த செடியை தயவு செஞ்சு கீரையில் உணவாக எடுத்துக்கோங்க. இந்த முக்கிரட்டை கண் சம்பந்தமான அத்தனை நோய்களுமே தீர்க்குது. அதாவது கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்ணில் வெள்ளைப்படுதல் ஆகிய நோய்கள் மற்றும் தசைப்பிடிப்பு, மூச்சுப்பிடிப்பு, மூச்சுக்குழல் விரிவாக்கம், ஆஸ்துமா, சிறுநீரக செயல்பாடு, ரத்தத்தில் உள்ள யூரியா அளவை கண்ட்ரோல் பண்ணுறது ஆகிய அனைத்து வேலைகளையுமே மிகச்சிறப்பான முறையில் இது. இந்த இரத்த புட்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கிரட்டையானது தோல் நோய்களான அரிப்பு, சொறி, சிரங்கு மற்றும் தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இது தடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேகப்பொழிவை ஏற்படுத்துது, தேகப்பொழிவு. அதுக்கப்புறம் இது ஒரு சிறுநீர் பெருக்கி. இந்த மூலிகையானது ஒரு மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது. இந்த முக்கிரட்டை, முடக்கத்தான் தலை, முக்கிரட்டை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மூட்டு வலி ப்ளஸ் இந்த வாத நோய்
ஆகிய நோய்கள், வயதான காலத்தில் வரக்கூடிய அத்தனை நோய்களுமே இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது முக்கிரட்டை கீரையில் செஞ்ச கீரை. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தேங்காய், நிலக்கடலை நான் போட்டு செஞ்சுருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மற்றும் ஒரு அரிய மூலிகளில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வேலு சிவதனிஷ்.